இப்போ வாழைப்பழம் பணியாரம் செய்யறதுக்கு என்ன பொருளுங்கிறத பார்ப்போம். 100 கிராம் மைதா மாவு, நம்ம கோதுமை மாவுலேயும் செய்யலாம். 1 டீஸ்பூன் நெய், பொரிக்கிறதுக்கு ஆயில், கொஞ்சோண்டு உப்பு, ஒரு 50 கிராம் சீனி. 100 கிராம் மாவுனா 50 கிராம் சீனி. உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா கூட போட்டுக்கோங்க. 1 வாழைப்பழம், 2 ஏலக்காய். இது செவ்வாழைப்பழம் அதில் செய்யுது. இப்போ எப்படி பண்ணணுங்கிறத பார்ப்போம். ஏலக்காவை இந்த மிக்சியில் போட்டுக்கிடுவோம். இந்த வாழைப்பழத்தை நம்ம உரித்து லேசாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். வாழைப்பழத்தை அதில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். வாழைப்பழத்தை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் இதை இப்போ கொட்டிக்கிடுவோம் ஒரு பாத்திரத்தில். இது நமக்கு தண்ணியும் தேவை, அதனால் இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி இப்போ இந்த மிக்ஸி சாரை லேசாக அலசி நம்ம இதில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ இந்த மாவு இதில் கொட்டிக்கிடுவோம். மைதா மாவு 1 கப்பு, கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் இருக்கும். இப்போ இந்த சீனி போட்டுக்கிடுவோம். 50 கிராம் சீனி போட்டுக்கிடுவோம். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிடுவோம். ஒரு பிஞ்சு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். சோடா உப்பு கண்டிப்பாக போடணும். அப்போ தான் நல்லா புசு புசுன்னு வரும். ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ இதை நல்லா தண்ணி சேர்த்து பணியார மாவு மாதிரி நம்ம கரைச்சிக்கிடுவோம். மாவு பணியார மாவு இப்போ நல்லா இப்படி கரைச்சி இப்படி தான் கரைச்சிக்கிடணும். இப்போ இங்கே அடுப்பத்தை வச்சு பணியார கல் அடுப்பில் போட்டிருக்கேன். இப்போ இந்த நெய் எடுத்த கரண்டியில் இந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். சூடாகிட்டு கல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கிடுவோம். இது அந்த நெய் எடுத்த கரண்டி தான், அதனால் அதிலே எண்ணெயை கொறி ஊற்றுதேன். இப்போ கல் சூடாகட்டும். மாவு ஊற்றுறதை காட்டிடுவோம். இப்படி இந்த மாதிரி கரைச்சிக்கணும். இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. நம்ம இப்படி கரைச்சிக்கிட்டு இனிப்பை பார்த்துக்கணும். நமக்கு காணலைன்னா கூட கொஞ்சம் இனிப்பு போட்டே நீங்கள் கரைச்சிக்கோங்க. இப்போ கல் சூடாகிடுச்சு, ஊற்றிக்கிடுவோம். இப்போ கல் நல்லா சூடாகிட்டு வருது. இப்படி நம்ம முக்கா குழி தான் ஊற்றணும், இல்லைன்னா மேலே பொங்கி வரும். இப்படி ஊற்றிக்கணும் எல்லாத்துலேயும். இப்போ வேகட்டும். இதை இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். வேக நல்லா வெந்துக்கிட்டு வருது. இப்போ இதை நம்ம பிரட்டி போட்டுருவோம். இப்போ பணியாரம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கிடுவோம். மக்களே, இப்போ வாழைப்பழ பணியாரம் செஞ்சு காட்டிட்டேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.